அடுத்த 48 மணித்தியாலத்திற்கு கனமழையில் மூழ்கப் போகும் இலங்கை. அவசரமாக சிவப்பு எச்சரிக்கை விடுவிப்பு. புயல் காற்றால் 40 அடி உயரம் தூக்கி வீசப்பட்ட நபர். இழுத்து மூடப்பட்ட பாடசாலைகள் மாணவர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. அரசு ஊழியர்களின் வேதன உயர்வு தொடர்பில் வெளியான அறிவிப்பு மகிழ்ச்சியில் மக்கள். மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் தொடர்பில் விஜயின் முடிவு இதுவே. அதிரடியாக வெளியிடப்பட்ட காரணம். எல்லே சுற்றுலா பகுதியில் காவல்துறை என்ற போர்வையில் பெண்களிடம் மோசடியில் ஈடுபட்ட 2 கைது. யாழில் மின்னல் தாக்கியதில் இளைஞர் பலி, சோகத்தில் குடும்பத்தினர். இலங்கைக்கு வடகிழக்கு திசையில் நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்து தீவிரமாக காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுவித்துள்ளது. வளிமண்டல திணைக்களத்தின் இயற்கை அனர்த்தம் பற்றிய முன்கூட்டி எச்சரிக்கை மையத்தினால் நேற்று மாலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவித்தல் இன்று காலை 8:30 மணி வரை செல்லுபடியாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு அடுத்த 48 மணித்தியாலங்களுக்கு அது இலங்கையை விட்டு விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகும மற்றும் வடமேல் மாகாணங்களில் கேண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கையும் விடுவித்துள்ளது. இந்நிலையில் வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழையின் போது ஏற்படக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்ன தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக நாட்டில் 7 மாவட்டங்களில் சுமார் 3475 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு 38 நீர்த்தேக்கங்கள் வான்பாய்ந்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. காற்றில் தூக்கி வீழ்த்தப்பட்ட நபர் காயங்களுடன் உயிர் தப்பி பிழைத்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் கடும் புயல் காரணமாக வீசிய காற்றில் சுமார் 40 அடி உயரம் வரை தூக்கி வீசப்பட்ட நபர் கையில் எலும்பு முறிவுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேசத்தில் சூறாவளி, மின்னல் மழை மற்றும் ஆலங்கட்டி மழை உட்பட சக்தி வாய்ந்த புயல்களால் குறைந்தது 89 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட சகல பாடசாலைகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. மத்திய மாகாண கல்விச் செயலாளர் எமது செய்திச் சேவைக்கு இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக மாணவர்களின் பாதுகாப்பு கருதிய இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எனவே நாளைய தினம் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் ஏனைய விடயங்களுக்காக பாடசாலைகளுக்கு அழைக்கப்படுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மே 18 முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை இனப்படுகொலை தினமாக முதலமைச்சர் விஜய் தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆதரவுடன் வன்னியரசு வலியுறுத்தியுள்ளார். நேற்று முன்தினம் சட்டசபையில் பேசும்போது தமிழக முதல்வர் விஜய் முன்னிலையில் சட்டசபையின் மேற்கண்டவாறு கோரிக்கையை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் கடந்த 2009ஆம் ஆண்டு இடம்பெற்ற இனப்படுகொலையை உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களை கொண்டு சேர்க்கும் கடமை இருக்கிறது. எதிர்வரும் 18ஆம் தேதியை இனவழிப்பு தினமாக அறிவிக்குமாறு கட்சி சார்பில் தான் தமிழக சட்டசபையிலும் கோரிக்கை முன்வைத்துள்ளேன். அதனை தமிழக முதல்வர் விஜய் காதுகளுக்கு கேட்கும் வகையில் உள்ளார். இனப்படுகொலை நடந்த சமயத்தில் நான் இலங்கையில் இருந்தேன். அதன் பின்னரே படகு மூலம் இந்தியாவுக்கு சென்றேன். இதனால் இலங்கை தமிழர்களின் வழிகளை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது என்றார். இதுபோன்று தமிழக அரசியலில் இன்னொரு விடயங்களை இலங்கை தமிழர்களுக்கு சார்பாக இருக்கிறது என்பதையும் மே 18ஆம் தேதி இன அழிப்பு வாரமாக பிரகடனப்படுத்துவதற்கு விஜய் ஒப்புதல் கொடுத்தாரா என்பதையும் காணொலியில் விளக்கமாக பார்க்கலாம். தமிழின படுகொலை நடைபெற்ற மே 18 சர்வதேச இனப்படுகொலை தினம் உலக தமிழர்கள் முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் மே 18 அன்று தமிழீழ விடுதலை கனவோடு மாண்டு மடிந்த எமது மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வீர வணக்கம் செலுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசே இந்த துயரத்தில் பங்கெடுத்து அந்த நினைவை கூறப்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். யாழ்ப்பாணத்தில் மின்னல் தாக்கி இளைஞர் ஒருவர் உயர்ந்துள்ளார். குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. சுழிபுரம் மத்திய சுழிபுரத்தைச் சேர்ந்த இளைஞரை இவ்வாறு உயர்ந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த இளைஞர் இன்றைய தினம் வயலில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவர் மீது மின்னல் தாக்கியுள்ளது.
இந்நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். தற்போது சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணைகளை வட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் தண்டனை பெற்ற சிறை கைதி ஒருவர் நேற்று தப்பியோடிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மொரக்கட்டாஞ்சேன தேவபுர காளிகோவில் வீதிகளைச் சேர்ந்த 36 வயதுடைய பத்மராயா டினேஷ் என்ற சிறை கைதி வேறு நபர் ஒருவருடன் சண்டையிட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றம் 3 மாத காலம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. இந்நிலையில் சம்பவ தினமான நேற்று காலை சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் அவரை சிறைச்சாலைக்கு வெளியில் கட்டுமான பணியில் மேசனாக செயற்படுத்தி வந்த நிலையில் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். இந்நிலையில் தப்பியோடி தலைமறைவாகியுள்ள சிறை கைதியை வலை போட்டு தேடி வருகின்றார்கள். இதொடர்பாக மேலதிக விசாரணைகளை சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். பதுளையில் 9 வளைவு பாதம் அமைந்துள்ள சுற்றுவட்ட பகுதியில் நீண்டகாலமாக குற்றச்செயல்களில் ஈடுபட்ட 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜாஹேலி பகுதியில் சேர்ந்த 33 மற்றும் 36 வயதுடைய இருவரை எதிர்வரும் 26ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. காவல்துறையினர் தம்மை கூறி சுற்றுலா சென்ற பெண்களை துஷ்பிரயத்துக்கு உட்படுத்தியுள்ளதோடு அவர்களின் நகைகள் மற்றும் பெறுமதி வாய்ந்த பொருட்களை சந்தேக நபர்கள் திருடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதற்கமைய சந்தேக நபரிடமிருந்து சுமார் 5 லட்சம் ரூபாய் தங்க நகைகளும் கையடக்க தொலைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன மர்மமான முறையில் உயர்ந்த வீட்டில் உள்ள சிசிடிவி கேமரா அமைப்பிலிருந்து எந்த பதிவுகளும் கிடைக்கவில்லை என்று கொழும்பு குற்றப்பிரிவு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் கொல்லுப்பட்டியில் உள்ள வீட்டிலிருந்து கடந்த 8ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வாவின் கொல்லுப்பட்டியில் உள்ள வீட்டின் ஒரு அறையில் கபில சந்திரசேகர கருத்து இருக்கப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா இல்லத்தில் உள்ள சிசிடிவி கேமரா அமைப்பிலிருந்து எந்த பதிவுகளும் கிடைக்கவில்லை என்றும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கபில சந்திரசேனாவின் மரணம் குறித்த விசாரணைகளை கோட்டை நீதிவான் நீதிமன்றம் மீண்டும் தொடங்கிய போது இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் சந்திரசேனாவுக்கு சொந்தமானது என்று நம்பப்படும் ஒரு வீட்டினை ஆய்வு செய்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்கள். அந்த வீட்டில் அவரது மனைவியின் பெயரில் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அந்த வளாகத்தில் மீட்கப்பட்ட 2 மணிக்கரடிகள் மற்றும் பல ஆவணங்கள் வழக்கு ஆதாரங்களாக கைப்பற்றப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் மரணம் நிகழ்ந்த இடத்தில் காகிதங்கள் சுட்டப்பட்டு கண்டெடுக்கப்பட்ட அடையாளம் இடப்பட்டதாக 2 வகையான மருந்து பரிசோதனைக்காக அரசாங்கத்துக்கு பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குறித்த விசாரணையின் போது கபில சந்திரசேன சடலமாக மீட்கப்பட்ட இல்லத்திலிருந்து அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் புலனாய்வாளர்கள் பெறப்பட்ட நிலையில் வீட்டில் சிசிடிவி அமைப்பு இயங்கிக் கொண்டிருந்தாலும் எந்த தரவுகளும் பதிவாகவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் அருகில் உள்ள பல வீடுகளில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார்கள். சந்திரசேன பிணையில் பெற்று மே 6ஆம் தேதி தனது இல்லத்துக்கு வந்திருந்தது. 7ஆம் தேதி அரவிந்த் டி சில்வாவின் இல்லத்துக்கு புறப்படும் வரை அவர் சந்திக்க வெளியாட்கள் யாரும் வரவில்லை என்று சந்திரசேனாவின் இல்லத்தில் பணிபுரியும் வீட்டு பணியாளர்கள் சாட்சியம் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் வேதனத்தை அதிகரிப்பதற்கும் அவர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதற்குமான விசேட ஆணைக்குழுவை நிறுவும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். அரசு துறையில் பல தசாப்தங்களாக நிலவி வரும் வேதன முரண்பாடுகள் மற்றும் தொழில்முறை சார்ந்த பிரச்சினைகளுக்கு இந்த ஆணைக்குழுவினூடாக தீர்வு காண எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு ஊழியர்களின் வேதன முரண்பாடுகளை களைந்து அவர்களின் தொழில்சார் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதற்கான விசேட ஆணைக்குழு ஒன்று நிறுவப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கவினால் 2026ஆம் ஆண்டுக்கான பாதீட்டில் முன்வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த செயல்முறை தற்போது உத்தியோகபூர்வமாக தொடங்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை மீறி குடிநீர் போத்தல்களை அதிக விலைக்கு விற்பனை செய்த மாத்தறை மாவட்டத்தைச் சேர்ந்த 2 சுற்றுலா விடுதிகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வீதம் மொத்தம் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை நீதிவான் நீதிமன்றம் நேற்று முன்தினம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பயன்பாட்டாளர் விவகார அதிகார சபைக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய மாத்தறை மாவட்ட அலுவலக அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்ட சுற்றுவளைப்பின் போதே இந்த மோசடி அம்பலமானது. இது தொடர்பாக வழக்கு நேற்று நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விசாரணையின் போது குறித்த விடுதியில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட பல மடங்கு அதிக விலைக்கு குடிநீரை விற்பனை செய்துள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 1 லிட்டர் குடிநீர் போத்தலின் அதிகபட்ச சில்லறை விலை 100 ரூபாயாக இருக்க வேண்டிய நிலையில் அதனை 450 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார்கள். 500 மில்லிமீட்டர் குடிநீர் போத்தலில் நிர்ணயிக்கப்பட்ட விலை 70 ரூபாயாக இருக்க வேண்டிய நிலையில் அதனை 300 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளார்கள். நிர்ணய விலையை மீறி நுகர்வோர் சுரண்டும் வர்த்தக நிலையங்கள் மற்றும் உணவகங்களுக்கு எதிராக தொடர்ந்து கடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என பயன்பாட்டாளர் விவகார அதிகார சபை எச்சரிக்கை விடுவித்துள்ளது.
இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.